அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இறைமை நமக்கு எளிதாக வழங்கியிருக்கிற இந்த எளிய சந்தர்ப்பத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி உணர்வோடு மகிழ்ச்சி. முதன்மையா நாம திருக்குறள் என்பதை நம்முடைய திருமறையாக ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கிறான் என்பது உண்மை என்றால், அந்த இறைவன் முழு உலகத்திற்கும் பொதுவானவன் என்றால், பல்வேறு இனங்களாக மொழி வழியில் பிரிந்து நாடுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மனித சமூகத்துக்கு தன்னுடைய விருப்பத்தை, ஒழுக்கத்தை, விதிகளை, சட்டதிட்டங்களை, வாழ்வியல் முறைகளை அவன் வழங்க விரும்பினார். அதனை அவரவருடைய மொழியில் அவரவருக்கு ஏற்ப வழங்குதல் தான் இயல்பு. உலகத்தின் ஒட்டுமொத்த மொழி இனங்களுக்கும் ஏதோ ஒரு சில மொழிகளில் இறைவன் தன்னுடைய வேதத்தை வழங்க இயலாது. அவருடைய வார்த்தைகளை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க முடியாது. இது அடிப்படை. இதனை அனைவரும் சிந்திக்க வேண்டும், கருத வேண்டும், இதில் உள்ள உண்மையை எண்ணி பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் உண்மைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழ் இனத்தில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மொழியில் என்ன இருக்கிறது என்பதை முதன்மையாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய மொழியில் இருப்பவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆராய வேண்டும். அதில் உள்ள உண்மைகளை நாம் உணர்ந்து அதை நம்முடைய வாழ்வியல் நெறிகளாக நாம் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த உலக சந்தைமயமாக்கப்பட்டு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உலகத்தின் மூத்த குடியாகிய, மூத்த இனமாகிய, உலகத்தின் முதல் மொழியாகிய தமிழ் மொழியில் இருக்கிற மெய்யியல், இறையியல், அறிவியல், இவைதான் தமிழியம் என்று சொல்கிறோம். அந்த தமிழியம் தான் தரணியை காக்கும் என்று சொல்லுவோம். இன்றைய உலக அழிவை, மனிதர்களின் அழிவை தடுக்கும் ஒரே ஆற்றல் தமிழியம் என்னும் வள்ளுவத்திடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் அதில் உள்ள உண்மைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. சொல்லாமா? இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது உலகத்திலேயே திருக்குறள் மாதிரி பல்வேறு சமயங்களால், பல்வேறு நம்பிக்கைகளால் எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடப்படுகின்ற ஒரு நூல் வேறு எதுவும் இல்லை. சமயங்கள் அத்தனையுமே திருக்குறளை தன்மையப்படுத்திக் கொள்ள காலந்தோறும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. சமணம் திருக்குறள் எங்களுடையது என்கிறது, பௌத்தம் திருக்குறள் எங்களுடையது என்கிறது, இஸ்லாம் திருக்குறள் எங்களுடையது என்கிறது, கிறிஸ்தவம் திருக்குறள் எங்களுடையது என்கிறது, சைவம் வைணவம் திருக்குறள் எங்களுடையது என்கிறது, நாத்திகர்களும் திருக்குறள் எங்களுடையது என்கிறார்கள். அனைத்து ஆத்திக மதங்களும் அதனோடு கூட நாத்திகங்களும் அனைத்துமே திருக்குறளை எங்களுடையது என்கிறார்கள். இதே ஒரு பெருமிதம். அனைவரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய, அனைவரும் உரிமை கொண்டாடக்கூடிய, அனைவருக்கும் பொருந்தக்கூடிய, எத்தனை மதங்களா, எத்தனை கிளைகளா, எத்தனை நம்பிக்கைகளா, எத்தனை கருத்துக்களா, தத்துவங்களா மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் எல்லோரும் அதை உரிமை கொண்டாடக்கூடிய விதத்தில் ஒரு பொதுமுறையாக அது திகழ்கின்றது என்பதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு, பாராட்டத்தக்கது.
அவ்வாறு இந்த சமயங்கள் இந்த குறளை, திருக்குறளை சொந்தம் கொண்டாடும் போது இந்த இருள் என்பதற்கு கொடுக்கிற விளக்கம் நரகம், பாதாளம், மறுபிறவி, தீமை என்று பல கருத்துக்களை முன்வைக்கிறது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நரகம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததா? நீங்க பைபிளே பாத்தீங்கன்னா முதல் தோரா 5 புத்தகங்கள் மோசேயின் காலகட்டத்துல நரகம் கண்டுபிடிக்கப்படலை. அங்க நரகம், சொர்க்கம், தேவ தூதர்கள், சாத்தான் இவைகளுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. ஏனென்றால் அந்த கருத்துக்கள் அப்போது வளர்ச்சி பெறவில்லை. ஆனால் இயேசுவின் காலத்தில் இவைகள் எல்லாமே வளர்ச்சி பெற்றிருந்தது. நரகம் என்கிற கருத்து, பாதாளம் என்கிற கருத்து, அதுவும் அவர்கள் குறிப்பிட்ட நரகம் பாதாளம் என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு நரகம் பாதாளம் என்றால் இறந்த பிறகு ஒருவர் மேலோகத்திலே போய் வானத்துல போய் அடைகிற நிலை. சொர்க்கம் என்பது வானத்துல போய் அடைகிற நிலை. ஆக இருள் சேர் என்பது நரகத்தில் சேர்க்கும் என்று சேர்த்து விட்டார்கள். இருள் சேர் என்பதை, திருவள்ளுவர் குறித்த இருள் சேர் என்பதை எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? நரகத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இருள் சேர் இரு வினையும் சேராங்க. ஆனா வள்ளுவனை பொறுத்த வரைக்கும், தமிழியத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ் மெய்யியல், தமிழ் இறையியல், தமிழ் அறிவியல் பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை பொறுத்தது மட்டும்தான் அனைத்து தத்துவங்களும், அனைத்து கருத்துக்களும். எதுவுமே இறப்புக்கு பின்பானதோ, மேலோகத்தில், வானோகத்தில், சொர்க்கத்தில் எட்டக்கூடிய ஒன்றாகவோ அவர்கள் என்றுமே கருதியது இல்லை. குறிப்பாக அதுக்கு எங்க இடம் இல்லை? குறள்ல இடம் இல்லை. இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. முதன்மையாக இந்த இருள் என்பது ஒரு மனிதனை இருளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா, அல்லது ஒரு மனிதனை இருளை கொண்டு வந்து இருள் வந்து சேரக்கூடியதா? இருள் சேர் என்பது ஒரு மனிதனை இருளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா, அல்லது மனிதனுக்குள் இருள் வந்து சேர்வதா? எப்படி எடுத்துக்கலாம்? இருள் சேர் என்பது புரிதல் இந்த அளவுக்கு, இருள் சேர் என்பது ஒரு மனிதனை நரகம், பாதாளம், எங்கோ ஒரு இருள் சூழ்ந்த இடம், ஏதோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பதா, அல்லது மனிதனுக்குள் இருள் வந்து சேர்வதா? எது பெரிய சிக்கல்? மனிதனே இருள போயிருந்து சிக்கலா, மனிதனுக்குள் இருள் வந்து சேர்வது பெரும் சிக்கலா? மனிதன் அப்படி எந்த இருளுக்கு போவான்? அப்படி எங்க இருள் இருக்கு? எப்ப போவான்? நான் சொல்லிட்டேன், முதன்மையா சொல்லிட்டேன், தமிழ் மெய்யியல், இறையியல், அறிவியல் தத்துவங்கள் அத்தனையும் வாழ்வியல் நடைமுறைக்கு உகந்தது. வாழ்வுக்கு பிறகானது எதுவுமே இல்லை. எப்பொழுது மனிதன் நிரந்தரமான ஒரு இருளில் போய் சேர்வான்? அப்படி ஒரு இடம் எங்க இருக்கிறது? எங்கேயாவது இருக்கா? எப்ப போய் சேருவான்? வாழும் போது. இப்ப இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துருக்கீங்களா? எங்கேயாவது போய் இருள சேர்ந்துருக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துருக்கீங்க. 50 வயது, 55 வயது, 60 வயது, 70 வயது, 75 வயதெல்லாம் இருக்கீங்க தானே? 85, 90 வயதானவங்களும் இருக்காங்க தானே? இது வரைக்கும் எங்கேயாவது இருள போய் நீங்க சேர்ந்திருக்கீங்களா? சேரல தானே? சேரல தானே? ஆனால் உங்களில் இருள் வந்து சேர்ந்திருக்கிறதா? உங்கள் மனதில் இருள் வந்து சேர்ந்திருக்கிறதா? யார் மனசுல இருள் வரல? பகை, பழி, குற்ற உணர்வு, குற்றப்படுத்துதல், நியாயப்படுத்துதல், தீர்ப்பிடுதல், பேராசை, அகம்பாவம், ஆணவம், இதற்கெல்லாம் அடிப்படையான அறியாமை, இவைகள் எல்லாம் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் என்னது? இருள். ஆக இங்கு வள்ளுவன் குறிப்பிடும் இருள் சேர் என்பது மனிதன் ஒருவனை இந்த வாழ்க்கைக்கு பிறகு, இறப்புக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இருளில் கொண்டு போய் சேர்ப்பதல்ல. வாழும் காலத்தில் மனிதன் மனம் கொண்டு வாழும்படி படைக்கப்பட்டவனுக்கு பேர் தான் என்னது? மனிதன். அந்த மனிதனின் மனம் தெளிவாக இருக்க வேண்டும்.
குழப்பமற்று இருக்க வேண்டும், அது வெளிச்சமாக இருக்க வேண்டும், அது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் தெளிவாக, நிலையாக, மகிழ்வாக, நிறைவாக அவன் வாழ முடியும். அப்படி வாழ முடியாதபடி அவனை தடுக்கிறது எது? அவனுடைய மனதில் சேர்கிற இருள். பொதுவாகவே இருள்னாவே நம்ம என்ன செய்வோம்? தடவுவோம், தடுமாறுவோம். எது எது என்னன்னு தெரியாது, எல்லாம் இருக்கும். ஆனா இருள் கவி இருக்கும் போது எதுவும் அதுவாக தெரியாது. இன்றைக்கு மனிதர்களாக நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாம் இருக்கு, நாம இருக்கிறோம். ஆனா எது 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 என்று நமக்கு தெரியல. எது 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 எதுவாக தெரிய வேண்டுமோ அது 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 அதுவாக தெரியவில்லை. புரியுதா உங்களுக்கு? இது இதுவா தெரிய வேண்டியது அதுவா தெரியுது, அது அதுவா தெரிய வேண்டியது இதுவா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? எது எதுனே தெரியல. இப்ப நான் கூட பேசுறேன், எது எதுன்னு தெரியுதா? ஆனா தெரியல, பெண் பெண்ணா தெரியல, அலி அலியா தெரியல, பறவை பறவையா தெரியல, விலங்கு விலங்கா தெரியல, பூமி பூமியா தெரியல, வளங்கள் வளங்களா தெரியல, நலம் நலமா தெரியல, நல்லது நல்லதா தெரியல, கெட்டது கெட்டதா தெரியல. எது எதுவாக இங்கு படைக்கப்பட்டிருக்கிறதோ, எது எதுவாக இங்கு இயக்கப்படுகிறதோ அது அதுவாக தெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மனம் விழிப்புற்று இருக்கவில்லை, நம்முடைய மனம் வெளிச்சம் பெற்று இருக்கவில்லை, நம்முடைய மனதை இருள் கவி இருக்கிறது. அதான் சொல்லுகிறார், இருள் சேர்கிறது. மனிதனுடைய மனதில் பிறந்தது முதல் என்ன சேர்கிறது? இருள் சேர்கிறது. மனம் இருளடைந்து இருக்கும் போது அந்த மனம் பொருளை அறியாமல், அர்த்தத்தை அறியாமல், வழியை அறியாமல், புரியாமல் தடுமாறி தடவுகிறது. நாம தடவிக்கொண்டே தடுமாறிக்கொண்டேதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு தெளிவு இல்லை, ஒரு நிதானம் இல்லை, நம்முடைய போக்கு சரியாக இல்லை. அவ்வாறான ஒரு இருள் நம்முடைய மனதை கவ்வி கொண்டிருக்கிறது. இதைத்தான் இருள் என்கிறார். மனம் இருளால் நிரம்புகிறது, மனதில் இருள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நரக இருள்லாம் எதுவும் கிடையாது, பாதாள இருள்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சும்மா. அப்படியே இருந்தாலும் அது எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு, இப்போதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கு. உன்னுடைய மனதை சொர்க்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனம் விழிப்போடு இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனம் நரகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனம் இருளடைந்தால் போதும். வாழ்க்கை சொர்க்கமாகட்டும் நரகமாகட்டும் எதுதான்? மனம் இருளா இருக்கிறதா அல்லது வெளிச்சமாக இருக்கிறதா? ஏசுநாதர் அழகா சொல்லியிருக்காரு, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்க வாழ பிறந்தவர்கள், மனம் கொண்டு தெளிவாக சிந்தித்து வாழ பிறந்தவர்கள், மனதின் உணர்வு கொண்டு வாழ பிறந்தவர்கள், மனதின் உணர்ச்சி கொண்டு வாழ பிறந்தவர்கள், புத்தியோடு பிழைக்க பிறந்தவர்கள். நீங்க 6வது அறிவு உயிரினம், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வெளிச்சத்தை மங்க செய்து உங்க மனசை இருளாக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலிருந்து உங்க மனசுக்குள்ள வந்து சேரும். இருள் வந்து சேரும். மனதில் என்ன வந்து சேரும்? இருள் வந்து சேரும். அப்படி மனதில் இருள் சேராதபடிக்கு நீ உன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, இருள் சேரும். இருள் சேர், இருளை சேர்க்கக்கூடியது. இருள் என்ன பண்ணுவாது? சேர்க்கக்கூடியது. எது? இருள் சேர், இரு வினையும் சேரா. இரு வினை என்கிறது இருளில் உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அல்லது இருளை உன்னில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, உன்னில் இருளை சேர்க்கக்கூடியது. பொதுவா வினை என்பது மிக மிக முக்கியமானது. வினையாற்றதான். வினை என்பது செயல்படுதல். வினையாற்றதான் நாம் இந்த பூமியில பிறவி எடுத்தே வந்திருக்கோம். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு என்று துவங்குகிறார் திருமந்திரம், திருமுடல். விண்ணின்று இறங்கி அல்லது இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தலைக்காவல் என்கிறார்.
என்ன சொல்ல வர்றாரு? ஒரு உயர் தன்மையில் இருந்து, ஒரு உயர் மூலத்தில் இருந்து, ஒரு ஒரு உயர் வெளிச்சத்தில் இருந்து மெய் என்கிற இந்த உடல் வழியாக இந்த உலகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எதற்காக? வினை செய்வதற்காக, வினையாற்றுவதற்காக. அப்படி நீங்கள் என்ன வினையாற்ற போகிறீர்களோ அதற்கேற்ற மெய்தான் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. வினைக்கீடாய் மெய்கொண்டு. எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. வினைக்கு ஈடாக மெய்கொண்டாய். எனக்கு ஏன் இந்த உடம்பு, இந்த அமைப்பு, இந்த முகம், இந்த வடிவம், இந்த ஆற்றல், ஏன் என்னுடைய கட்டமைப்பு இப்படி இருக்குன்னா, நான் என்ன வினை செய்ய பிறந்திருக்கிறேனோ அதற்கேற்ற உடல் எனக்கு. நீங்கள் என்ன வினைகளை ஆற்ற பிறந்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற உடல் வாக்கு உங்களுக்கு. பொதுவா உடல் என்பது பஞ்சபூதங்களின் சங்கமம், கூட்டமைவு, கட்டமைவு, கலவை. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்கிற 5 பூதங்கள் அதனுடைய விகிதத்தில் ஒன்றிணைந்து இந்த உடல் கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல கப உடம்பு, வாத உடம்பு, பித்த உடம்பு அப்படின்னு என்ன பண்ணலாம்? இருக்கிற உடல்களை பிரிச்சுக்கலாம். ஆகாயமும் நிலமும் கொஞ்சம் தனித்து நிற்கும். இடையில இருக்கிற 3 தான் வடிவத்தை உருவாக்குறது, வடிவத்தை கட்டமைப்பு செய்கிறது, வடிவத்தின் இயக்கங்களுக்கு காரணமாக அமைகிறது. அந்த இயக்க மிகுதினாலும் இயக்க குறைவினாலும் மாறுபாடுகள் அடைவது இந்த 3 தான். பித்தம், கபம், வாதம், இந்த 3 தான். இந்த 3 தான் விளையாடுது. இதுல எந்த உடல் என்ன விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, எதில் எது மிகுதியா இருக்கிறது, எதன் விகிதம் அதிகரித்திருக்கிறது, இந்த உடலின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பது நீ எவ்வாறு வினைப்படுகிறாயோ அதை பொருட்டானது. வினைக்கு விலகி இருக்க முடியாது, வினையை விட்டு ஓட முடியாது, வினை ஆற்றாமலும் இருக்க முடியாது. செயல்படுவதற்காகத்தான் இந்த பூமியில நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். ஆனால் இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, வினைகளை 2 வகை என்கிறார். இரு வினை என்கிறார். இந்த இரு வினை கூட மதங்கள் எடுத்துக்கிச்சு. இந்த இரு வினை கூட என்ன பண்ணிக்கிறாங்க? மதங்கள் எடுத்துக்கிச்சு. மதங்கள் எடுத்துட்டு என்ன விளக்கம் கொடுத்தோம்? நல்வினை தீவினைங்கிறது பொது. மதங்கள் எடுத்துக்கிறது ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம வினை, கர்ம வினை. பிறக்கும் பொழுதே ஒரு மனிதன் பாவியாக பிறக்கிறான். புஸ்தகம் தான் இதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பிறக்கும் பொழுதே ஒரு மனிதன் பாவியாக பிறக்கிறான். அது ஜென்ம பாவம். ஜென்மமே பாவத்துலதான். இரண்டாவது, பாவியாக பிறந்த அந்த மனிதன் விரும்பி பாவத்தை செய்கிறான். ஆகவே அது கர்ம பாவம். ஜென்ம வினை, கர்ம வினை என்று மதங்கள் இதை பிரித்துக் கொண்டது. பிறவிக்கு காரணமானது என்று இதனை விலக்கிக் கொண்டது. உண்மையிலேயே மனிதர்களுடைய பிறப்பு, உயிரினங்களின் பிறப்பு பாவத்தில் தான் உருவாகிறதா? நம்முடைய பிறவிகள்லாம் பாவ பிறவியா? அதை ஒத்துக்கொண்டோம்னா அதுதான் உண்மைதான். பாவம் செய்யாம இருக்க நம்ம என்ன செய்யவே தேவையில்லை, முயற்சி செய்யவே தேவையில்லை, சிந்திக்கவே தேவையில்லை, விரும்ப கூட தேவையில்லை. சிறப்பா என்னதான் செய்யணும்? பாவத்தை தான் செய்யணும். என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் அப்படின்னு ஒரு யூதன் தாவீது சொன்னது போல, உண்மை என்றால் பாவத்தில் கருவுற்று துர்குணத்தில் உருவாகி பாவியாக பிறந்த ஒருவன் இந்த பூமியில் எதை சிறப்பாக செய்ய முடியும்? பாவத்தை தான் சிறப்பாக செய்ய முடியும். அப்படி செய்யலதான் தண்டிக்கணும். ஒரு மனுஷன் எதுக்காக தண்டிக்கணும்? பாவத்துலதான் மனிதர்கள் பிறக்கிறார்கள் என்பது உண்மை என்றால், அந்த மனிதனை தண்டிக்க வேண்டும் என்றால், அந்த மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அது எதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஒழுங்கா பாவம் செய்யல, நான்சென்ஸ். பாவ பிறப்புதானே உங்க பிறக்க வச்சேன். பாவத்திலேயே நீ உருவான, கருவான, துர்குணத்திலேயே நீ உருவாக்கி என்ன பண்ணிருக்கிற, பிறந்திருக்கிற. ஆனா உன்னுடைய பாவத்தினுடைய அழுத்தம், அதனுடைய அந்த தன்னை பரிவார்க்க எப்படி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பாவத்துல செஞ்ச. நீ என்ன பண்ணிருக்கணும்? சிறப்பா பாவங்களை செஞ்சிருக்கணும். உன்னுடைய பாவத்தின் தன்மை கடினமா இல்லையே, டைலூட் பண்ண மாதிரி அப்படியே இறங்கி எப்படி உன்னால் இருக்க முடியுது? உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் யாராக இருக்க வேண்டும்?
சிறந்த பாதைகளா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்ன எப்படி பாக்குறீங்க? அவருக்கு சொல்றாருல, பாவிகளின் பிரதான பாவி நான் சொன்னது தானே. அந்த மாதிரி பாவிகளே நாங்க யாரு? சிறந்த பாவி. ஒவ்வொரு மனிதனும் சிறந்த பாவிகளாக வேண்டும். அதுதான் உண்மையாயிடும். எப்போ மனிதர்கள் பாவத்தில் தான் பிறப்பெடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாவத்தில் தான் சிறப்படைய முடியும். இது எப்படி இருக்கும்? ஆனா பிறந்த ஒருத்தனை பிடிச்சி, ஏண்டா உனக்கு மீச முளைக்குது, ஏண்டா உனக்கு மீச முளைக்குது, ஏண்டா உனக்கு மீச முளைக்குதுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பாவியா பிறந்த ஒருவனை ஏண்டா பாவம் செய்யற, ஏண்டா பாவம் செய்யற, ஏண்டா பாவம் செய்யறன்னு கேட்டா அது எப்படி ஆயிடுங்க? ஆனா பிறந்த ஒருவனை பிடிச்சி, ஏண்டா உனக்கு மீச முளைக்குது, ஏண்டா உனக்கு மீச முளைக்குது அடிக்கிற மாதிரி இருக்கும். பெண்ணா பிறந்த ஒருத்தங்க, ஏன்டி உனக்கு மீச முளைக்கல, ஏன்டி உனக்கு மீச முளைக்கல அப்படின்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். பிறவியை பொறுத்துதான் வாழ்க்கை. பிறவியை நீ பாவத்தில் அமைத்து விட்டால் அவனால் பாவம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் ஜென்ம பாவம் கர்ம பாவம் குறிச்சு, ஜென்ம பாவத்துக்கு ஒரு தண்டனை, கர்ம பாவத்துக்கு ஒரு தண்டனை, ஜென்ம பாவத்துக்கு ஒரு நரக வாழ்க்கை, கர்ம பாவத்துக்கு ஒரு நரக வாழ்க்கை, ஜென்ம பாவத்துக்கு ஒரு விடுதலை, கர்ம பாவத்துக்கு ஒரு விடுதலை. இந்த செட்டப் எல்லாம் சமயங்கள் அழகா பண்ணிச்சு. வள்ளுவருடைய சிந்தையில் உண்மையிலேயே என்ன கிடையாது? ஜென்ம பாவமும் கிடையாது, கர்ம பாவமும் கிடையாது. ஜென்ம வினையும் அல்ல, கர்ம வினையும் அல்ல. பொதுவாக அனைவருமே இந்த இடத்துல என்னதான் சொல்லுவாங்க? நல்வினை தீவினை தான் குறிப்பிடுறாங்க. அனைத்து உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க? நல்வினை தீவினை. வினைகளை, வினை என்பது செயல், பொதுவானது செயல். ஆனால் அந்த செயலை மனித மனம், ஏற்கனவே முன்னாடி குறள் சொல்றல, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாம இருமையில கடந்து இருக்கிற அந்த இறை தன்மையை, இறை நெறியை தன்னுடைய வழியாக பாதையாக மனிதன் கொள்ளும் போது அவன் என்றென்றும் துன்பம் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் அப்படி வாழாது மனிதன் என்ன செய்கிறான்? இருமையை அவன் கொள்கிறான். அந்த இருமையை எதில் அவன் முதன்மையாக கொள்கிறான்? தன்னுடைய செயல்களில் அவன் முதன்மையாக கொள்கிறான். எல்லாத்திலையும் நல்லது கெட்டது பார்க்கிறான். இது நல்வினை தீவினை என்று குறிப்பிடும் போது, இரு வினைகள் என்பது நல்வினை தீவினை தான் என்று குறிப்பிடும் போது, மதம் கேட்கிற கேள்வி என்னன்னா, குறிப்பா கிறிஸ்தவ மதம் கேட்கிற கேள்வி என்னன்னா, தீவினை இருள கொண்டு போய் சேர்க்கும், சரி, நல்வினை போய் எப்படி இருள கொண்டு போய் சேர்க்கும்? அப்ப இது திருவள்ளுவர் சொன்னது என்னவா இருக்காது? நல்வினை தீவினையா இருக்காது. இது உண்மையிலே ஜென்ம வினை கர்ம வினையா தான் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டோம். ஆனால் உண்மையிலேயே வினை என்பதை வினையாக மட்டுமே பார்க்காமல் அதன் மீது மனிதன் கற்றுக்கொண்ட இருமை கொள்கையை புகுத்தி நல்வினை தீவினை என்று பிரித்தால், வினையின் மீது நீ எதை புகுத்தினாலும் அது உன் மீது உனக்கும் அந்த வினைக்குமான ஒரு பந்தம், ஒரு பற்று உண்டாக்கி விடுகிறது. அந்த அந்த அறியாமை தான் உன்னை இருளை கொண்டு போய் சேர்க்கிறது, அல்லது இருளை உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. வினை என்பது என்ன மட்டும்தான்? வினை மட்டும்தான். அந்த வினையாற்றுவதற்கு என்ன மட்டும் வேணும்? விருப்பம் மட்டும் வேணும், கடமை உணர்வு மட்டும். என்னுடைய கடமை, இந்த செயலை நான் செய்ய விரும்புகிறேன், ஆகவே நான் செய்கிறேன். இந்த செயலுக்காக நான் பிறந்திருக்கிறேன், ஆகவே நான் இதை செய்கிறேன். அவ்வளவுதான் வினைக்கும் எனக்குமான தொடர்பு, உறவு. அதை விட்டுட்டு இது நல்ல செயல் நான் செய்கிறேன், இது கெட்ட செயல் ஆகவே பயந்து விலகுகிறேன் என்று இருமை கொள்கையோடு வினைகளை அணுகினாலே அதுதான் இருள், அதுதான் அறியாமை, அதுதான் பேராசை, அதுதான் பயம், அதுதான் பற்று, அதுதான் ஆணவம். அவைகள் தான் இருளாக உன் உள்ளத்தில் வந்து சேர்ந்தது. ஒரு வினையை ஒரு செயலாக மட்டும் கருதி நாம் செய்வோமானால் அது என்னால் செய்யப்படுகிறது, அல்லது இறை இயற்கை ஒரு ஆற்றல் பேராற்றல் என்னை செய்ய வைக்கிறது, என்னால் அதை செய்ய முடிந்தது, நான் அதை செய்ய விரும்பினேன், நான் அதை செய்து முடித்து விட்டேன் என்பதோடு எனக்கும் அந்த வினைக்குமான தொடர்பு, உறவு, பந்தம் முடிந்துவிடும். ஆனால் நல்லது கெட்டது என்கிற நல்வினை தீவினை என்கிற இரு
இருமையை நாம் அதன் மீது புகுத்தினோமானால், நான் நல்லது செய்தேன், நான் செய்த செயல் எல்லாம் நல்லவைகள், நான் நல்லவன், நான் செய்வதெல்லாம் நல்லவை என்று அதனோடு பற்றும் பந்தமும் நமக்கு கலந்து விடுகிறது. ஐயோ தீமை செய்து விட்டேன் என்றால் பயம் நம்மை பற்றி கொள்கிறது. ஆக வினை முடிந்தாலும் அந்த வினையோடு தொடர்புபட்ட நம்முடைய இருமை கொள்கை கருத்து முடிவடைகிறது இல்லை. செயல் முடிஞ்சு போச்சு, செயல்னாச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த செயல் மீது நீ போர்த்தின உன்னுடைய கொள்கை, உன்னுடைய கருத்து, உன்னுடைய பற்று, உன்னுடைய பந்தம் முடிவடையாமல் தொடர்கிறது. அந்த தொடர்பு, அந்த உறவு தான் அறியாமை, அதுதான் உன் மனதில் இருளாக வந்து சேர்கிறது என்கிறார். முதலாவது, என்னுடைய வினைகள் எல்லாம் என்னுடையது தானா? என்னுடைய வினைகள் எல்லாம் என்னால் தான் செய்யப்படுகிறதா? என்னுடைய வினைகள் அத்தனைக்கும் நான் மட்டும் தான் காரணமா என்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால், என்னுடைய இருப்புக்கு நான் மட்டும் காரணமானவன் இல்லை. என்னுடைய இயக்கங்களுக்கு, என்னுடைய உயிர் பிழைப்புக்கு, என்னுடைய உடலின் இயக்கத்துக்கு, என் உறுப்புகளின் இயக்கத்துக்கு நான் மட்டும் காரணம் அல்ல. என்னை அறியாது வேறொரு ஆற்றல் எனக்குள் இருந்து ஏதோ ஒன்று செய்கிறது, நிகழ்கின்றது. அதன் காரணத்தினால்தான் நான் இருக்கிறேன், நான் இயங்குகிறேன், நான் பிழைக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் மூச்சு விடுகிறேன், என் இதயம் துடிக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். என்னால் செய்யப்படுபவை, தன்னால் செய்யப்படுபவை, இரண்டால் தான் மனித பிழைப்பு இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னால் செய்யப்படுபவர்களுக்கு நான் காரணம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தன்னால் எனக்குள் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு யார் காரணம்? அதனைத்தான் இயற்கை என்று குறிப்பிடுகின்றனர், அதனைத்தான் பேராற்றல் என்று குறிப்பிடுகின்றனர், அதனைத்தான் நாம் இறைமை என்கிறோம். பெரிய வேறுபாடுலாம் இல்லை. அப்போ என்னுடைய இருப்புக்கும் என்னுடைய இயக்கத்திற்குமே இறைவன் தான் காரணம் என்னும் போது, இறைமை இயற்கை தான் காரணம் என்பது, ஒரு பேராற்றல் தான் காரணம் என்னும் போது, என்னுடைய செயல்கள் வினைகள் அத்தனைக்கும் நான் மட்டும்தான் காரணமா? அந்த இயக்கம் இல்லாமல், அந்த பேரறிவு இல்லாமல், அந்த பேராற்றல் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியும்? ஆக எனக்கு செய்ய முடிந்தது, எனக்கு செய்ய நேர்ந்தது, நான் செய்ய விருப்பப்பட்டது, என்னை செய்ய வைத்ததை நான் செய்து முடித்தேன், அவ்வளவுதான். இதோடு நீ வினையை கடந்து விட்டால், செயலை முடித்து விட்டால், நீ வெறுமையாக இருக்கிறாய், காலியாக இருக்கிறாய், தெளிவாக இருக்கிறாய். உனக்குள் எதையும் நீ எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொள்ளவில்லை. செயலை செய்தாய், செயல் அங்கே முடிந்து விட்டது, நீயும் அவனை விட்டு விட்டாய், பற்றறுத்து விட்டாய், விலகி விட்டாய். நீ இப்போது விடுதலையாக தெளிவாக இருக்கிறாய். சொல்ல புரியுது உங்களுக்கு? ஆனால் அந்த செயலை நல்ல செயல் நான் செய்தேன் என்று நீ எப்போது கருதுகிறாயோ, அப்பொழுது அதனோடு நீ ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறாய். அந்த உறவு உண்மை கிடையாது. நீ செய்த செயல், நீ எதனையெல்லாம் நல்ல செயல் என்று கருதியவரை செய்து வந்தாயோ, அத்தனையும் நல்ல செயல் தானா என்கிற உண்மை உனக்கு தெரியுமா? நீ நல்லது என்று கருதி யாருக்கோ எதையோ ஒன்று செய்தாய், அவர்கள் அதை தீமையாக எடுத்துக்கொண்டார்கள், தீமையாக கருதினார்கள். உனக்கே நீ நல்லது என்று கருதி ஒன்று செய்தாய், அதுவே உனக்கு அடுத்த நாள் தீமையாக மாறி போனது. எத்தனையோ செயல் உனக்கு தீமை என்று நினைத்தாய், ஆனால் உனக்கு நல்லதாக மாறி இருக்கிறது. உனக்கு உண்மையிலேயே நல்லது கெட்டது தெரியாது. ஏனென்றால் அப்படி ஒன்று இங்கு உண்மையிலேயே இல்லை. அது நீ கற்றுக்கொண்டதிலிருந்து இங்கு சேர்ந்து கொண்டது, கற்றுக்கொண்டது இங்கு உன்னிடத்தில் அது ஒட்டி கொண்டது. உலகத்துல முதல்ல ஒரு மனுஷன் இருப்பான்ல, அவன் நல்லது கெட்டதை யார் தீர்மானம் பண்ணிருப்பாங்க? எங்க நல்லது கெட்டதை படிச்சிருப்பான்? எது நல்வினை தீவினை நம்ம படிச்சிருப்பான்? நான் எப்படி சொல்லிட்டேன், இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய உலகம் ஒரு பெரும் அனுபவத்தோடு இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து இருந்து வாழ்ந்து சென்று விட்டார்கள். படைப்புகள் செய்து விட்டார்கள், ஏற்பாடுகள் செய்து விட்டார்கள், பல இலக்கியங்களை, கட்டுரைகளை, கருத்துக்களை, தத்துவங்களை எழுதி விட்டார்கள், மதங்களை படைத்து விட்டார்கள், வேதங்களை உருவாக்கி விட்டார்கள். ஆகவே ஏகப்பட்ட நல்லது கெட்டதுகள் ஒண்ணுமே இல்லாம சும்மா பிறந்தவங்களுக்கு இங்க தெரியுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? நீ அம்மனமா பிறந்த, எதுவுமே இல்லாம பிறந்த கொஞ்ச நாளே உனக்கு ஏகப்பட்ட நல்லது கெட்டது தெரியுது. காரணம் உனக்கு வந்து பிறக்கல, ஏற்கனவே இந்த பூமியில இருக்கிறது உனக்கு என்ன பண்ணிருக்கு, ஒட்டி இருக்கு. எதுவும் உன் அகத்திலிருந்து வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்க, எதுவும் உன் அகத்திலிருந்து வரவில்லை.
அகிலத்தில் இருந்தவைகள் உன் அகத்தில் வந்து சேர்கிறது. ஆக வினைக்கே நான் காரணம் அல்ல. அந்த வினை நல்வினையா தீவினையா என்பதை தீர்மானிக்க நான் எவ்வாறு பொறுப்பாவேன்? சரி, இப்ப நல்லது கெட்டதுன்ற தீர்மானத்துக்கு நான் வந்துட்டோம்னா அதனால் விளையக்கூடிய பலன்களை எதிர்பார்த்து நான் காத்திருப்பேன். நல்ல வேலை செஞ்சுட்டேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தா, நல்ல செயல் செஞ்சுட்டேன்ற எண்ணம் எனக்கு இருந்தா, அந்த நல்லதின் வழியாக எனக்கு பலன் வரணும், எனக்கு பாராட்டு வரணும், என்ன 4 பேர் மெச்சிக்கணும். ஏன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்? நல்ல செயல் செஞ்சிருக்கேன் அப்படின்ற பற்றோடு எதிர்பார்ப்போடு நீ காத்திருப்ப. தீய வேலை செஞ்சுட்டுன்ற உணர்வு உனக்கு இருந்தா நீ என்ன செய்வ? பயத்தோடு இருப்ப, குற்ற மனசாட்சியோடு இருப்ப, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்ப. இல்ல அந்த குற்றத்தை அந்த பழியை வேற யார் மேலேயே தூக்கி போறதுக்கான செயல்ல இறங்கியிருப்ப. ஆக செயல் முடிந்திருக்கும், நீ முடிந்திருக்க மாட்ட. உன்னுடைய உறவு உனக்கும் அந்த செயலுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படாமலே நீண்டு கொண்டே இருக்கும். இவைகள் தான் உன் மனதில் இருளாய் வந்து சேர்கிறது. நீ யாரையாவது பார்த்தா எப்படி பார்க்கிற பாரு. நீ யாரையாவது பார்த்தா எப்படி பார்க்கிற? இவங்க எனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சவங்கன்னு பார்க்கிறேன், இவங்க எனக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சவங்கன்னு பார்க்கிறேன். இதை தவிர வேற என்ன வச்சு பார்க்கிறேன்? வேற என்ன பார்வை, என்ன கோணம் இருக்கு பாருங்க. வெறும் மனிதராக பார்க்கிறாயா? இப்பொழுது இந்த சூழலில் அவர்கள் யாராக இருக்கிறார்கள், அவங்களுக்குள் என்ன இருக்கிறது, அவங்க என்ன செய்கிறார்கள், இந்த நிமிஷ வாழ்க்கையில அவங்களோட பொருந்த முடியுதா? வாழ்க்கை முழுசுமே நம்ம மனம் கொண்டிருக்கிற இரு என்னதான்? இவங்க எனக்கு நல்லது செஞ்சவங்க, இவங்க எனக்கு கெட்டது செஞ்சவங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல, புதுசா பார்க்கிறவங்க இவங்க எனக்கு நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா? இந்த இருளை கொண்டு நாம் எதையும் அணுகுவதினாலே எதுவும் எதுன்ற உண்மை, எது எதுங்கிற உண்மை, உண்மையான உண்மை நமக்கு என்ன பண்றதே இல்லை, தெரிகிறதே இல்லை, அது அணுகிறதே இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம போறதே இல்லை. ஏனென்றால் நாம் செயல்களை முடித்து விடுவதில்லை. செயல்கள் மீதான பற்றுகளோடும் செயல்கள் மீதான குற்ற உணர்ச்சிகளோடும் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த மனம் வாழ பிறந்திருக்கிறது. இந்த மனம் இந்த உடல் கொண்டு பிழைக்கிறது. இந்த மனம் இந்த உடல் வழியாக சில வினைகளை செய்கிறது. அந்த வினைகளை இந்த மனம் முடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்து நான் கருதுவது, பிறவி என்பது பிறப்புக்கு முன்பானது, இறப்புக்கு பின்பானது. அதை நான் ஒருபோதும் கருதுவதில்லை. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் பிறவி என்பதை நான் என்னவாக கருதுகிறேன் அப்படின்னா, இன்றைய நாள், இன்றைய பிறப்பு, இன்றைய இருப்பு, இன்றைய இரவு, என்னுடைய தூக்கம் எனக்கான பிறப்பு இரவு இரண்டையும் கொண்டது. இன்றைய நாள், இந்த நாள் எனக்கு ஒரு புது பிறவி. நாளைய நாள் நான் விழித்தால் அது எனக்கு மற்றொரு பிறவி. 7 ஜென்மங்கள் என் ஆயுளுக்கு எத்தனை நாள் வழங்கப்படுகிறதோ அத்தனை ஜென்மங்கள் எனக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு நான் கருதுறேன். இப்போ இப்பிறவியினுடைய நன்மை தீமை, இப்பிறவியினுடைய பற்று பாசங்கள், இப்பிறவியினுடைய பேராசைகள், இப்பிறவியினுடைய குற்ற உணர்ச்சிகள், இப்பிறவியினுடைய இந்த நாளின் செயல்களுடைய அத்தனையும் அடுத்த நாள் தொடர்ந்து தானே. இன்னைக்கு எதை செஞ்ச அதோட அதை முடிச்சிருக்கலாம் தானே. அதுல நல்லதுனாலும் நாளைக்கு தூக்கிட்டு போறேன், அதுல கெட்டதுனால எங்க தூக்கிட்டு போறேன், நாளைக்கு தூக்கிட்டு போறேன். அடுத்த பிறகு யாரும் தூக்கிட்டு போறது நீதான் செய்யணும். மனம் லேசாக இல்லை. மனம் எப்படி இல்லை? லேசாக இல்லை. இருளின் அடர்த்தி, இருளின் கவ்வுதல் மனதை சூழ்ந்து இருக்கிறது. ஆகவே அது வெளிச்சமாக, மனம் என்பது ஒரு காலி இடம், மனம் என்பது ஒரு வெற்றிடம், மனம் என்பது ஒரு வெட்டவெளி, மனம் என்பது ஒரு பறவெளி. மனதால எதையும் சுமக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? மனதால் என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. மனதுக்குள்ள எந்த பொருளையும் நீங்க எடுத்து வைக்க முடியாது. அது ஒரு உண்மை பொருள். மனமே ஒரு உண்மை பொருள். அது வெட்டவெளியாக இருக்கிறது.
அதில் எந்த ஒரு பொருளையும் நீங்க தூக்கின முடியாது, சுமக்க முடியாது. ஆனால் சுமக்கிறோமா இல்லையா? நேற்று அவங்க எதை செஞ்சாங்க, நான் அதை செஞ்சு எது செஞ்சு, அதை பற்றிய பேராசை, அதை பற்றிய குற்ற உணர்ச்சி, அதை பற்றிய பயம், அதை பற்றிய நல்ல பலன், அதை பற்றிய ஆணவம். நான் எவ்வளவு நல்லது செஞ்சு தெரியுமா? நீ செஞ்சிருக்கலாம், செயல் முடிந்தது. ஆனால் உனக்கு அந்த செயல்பட பந்த நீ வரைக்கும் என்ன பண்ணவே இல்லை, முடியவே இல்லையே. நீ மனதில் அதை வைத்து அடைத்துக் கொண்டாயே. மனம் எப்படி இருக்கணுங்க? விழிப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். வெளிச்சமா இருக்கணும்னா அந்த அறை எப்படி இருக்கணும்? அடைக்கப்படாம காலியா இருக்கணும். ஆனா நீ செஞ்ச ஒவ்வொரு செயல் மீதும் நல்லது கெட்டதை வச்சு அந்த நல்லது கெட்டதுன்ற பந்தத்தில் என்ன பண்ணிட்டே இருக்க, மனசுல சுமந்துட்டே இருக்குது. மனம் அடைந்து கிடக்கிறது. மனம் எப்படி கிடக்குது? அடைந்து கிடக்குது. இது வரைக்கும் நீ சந்திச்ச மனுஷங்க, நீ செஞ்சவைகள், அவங்க உனக்கு செஞ்சுதான் நீ நினைக்கிறவைகள் அத்தனையும் தூக்கி அடைச்சி வச்சிருக்கிற. உன் மனம் வெளிச்சமா வெட்ட வெளியா இல்லவே இல்லை. சேர்ந்துட்டே இருக்கு, இருள் சேர்ந்துட்டே இருக்கு. இப்ப அந்த மனம் கொண்டு நீ புதுசா எதை பார்த்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாது, தடமே தெரியாது. தடுமாற்றம் மட்டும்தான் இருக்கும், குழப்பம் மட்டும்தான் இருக்கும், தடைக்கிட்டே தான் இருக்கணும். விழிப்புணர்வு இருக்காது, வெளிச்சம் இருக்காது. என்ன பார்ப்ப? என்ன எப்படி பார்ப்ப? உன்னை எப்படி பார்ப்ப? இந்த உலகத்துல எப்படி பார்ப்ப? வர மனுஷங்களை எப்படி பார்ப்ப? வர சந்தர்ப்ப சூழல்களை எப்படி பார்ப்ப? உன் மனம் ஏற்கனவே இருளால் அடைந்து கிடக்கிறது. முடிந்த செயலை ஏன் நீ முடித்துக் கொள்ளவில்லை? புரியுதா உங்களுக்கு? முடிந்த செயலை ஏன் நாம் முடித்துக் கொள்வதில்லை? முடிந்த செயல் மீது நல்லது கெட்டது போர்வை போர்த்தி அதை நாம் ஏன் எடுத்து நம் மனதில் அடைத்துக் கொள்கிறோம்? இந்த இருள் நமக்கு அவசியமா? இந்த அறியாமை நம்முடைய வாழ்க்கைக்கு தடை அல்லவா? இது மேலும் மேலும் நம்முடைய மனதில் இருளை சேர்க்கக்கூடியது அல்லவா? இதனை நாம் ஏன் சேர்த்துக் கொள்ள வேண்டும்? இருள் சேர், இரு வினையும் சேரா. இருளை உன் மனதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இரு வினைகளும் உன்னிடத்தில் சேரக்கூடாது. வினை என்பது செய்யப்பட வேண்டியதை தவிர உன் மனதில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியது அல்ல. வினை என்ன பண்ணும்? செய்யணும். செஞ்சா என்ன பண்ணிடணும்? விட்டுணும். நல்லதோ கெட்டதோ செய்ய முடியுதோ செஞ்சுட்டேன், முடிஞ்சிச்சு, விட்டுறத. பொதுவாக பெரிய சொல்லுவாங்கல்ல, விட்டு முடிஞ்சு போச்சுல, விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்றாங்க, முடிஞ்சு போச்சுல விட்டு. திரும்ப என்ன பண்ணாத, தோண்டாத, கிளறாத, பேசாத. அதன் மீது நல்லதையும் பூசாத, கெட்டதையும் பூசாத, விட்டுறத. முடிஞ்சு போச்சுல விட்டு. அந்த நாளே முடிஞ்சு போச்சு. நீ ஒரு முறை பிறந்த, காலையில் விடிய காலம் நீ பிறந்த, அடுத்து ராத்திரி இறந்துட்ட, முடிஞ்சு போச்சு. செத்தே உயிர் இருந்துட்ட. ஒரு நாள் போய், ஒரு வாழ்க்கை போய், ஒரு பிறவை போய், புது பிறவையே எடுத்துட்ட. ஆனாலும் எதை விட மாட்டேங்கிற? நடந்து முடிந்த வினைகளை விட மாட்டேன், தூக்கிட்டு வர. அந்த இருளை சேர்த்துட்டே இருக்க, அந்த அறியாமையை சேர்த்துட்டே இருக்க, அதை பற்றி ஆணவத்தை வளர்த்துட்டே இருக்க. நேற்று நான் உங்களுக்கு அதை செஞ்சு தெரியுமா, உன்னை இப்படி பார்த்து தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு அள்ளி கொடுத்து தெரியுமா, எவ்வளவு தாராளமா கொடுத்து தெரியுமா? உண்மையிலேயே பார்த்தா நீயா கொடுத்த, நானா கொடுத்தேன், நீயா செஞ்ச, நானா செஞ்சேன். அதுக்கான ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அதுக்கான ஆதாரம் எங்கிருந்து வந்தது? அதுக்கான மூலம் எங்கிருந்து நமக்கு கிடைச்சது? உண்மையிலே நீன்றது யாரு, நானுங்கிறது யாரு? நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன் போதே முதல்ல நீன்றது யாரா, நானுங்கிறது யாரு? நான் செஞ்சுங்கிற நான் அசல்தானா? அந்த நான் நீதானா? என்னுடையது எவ்வளவோ கொடுத்திருப்போங்கிற, எது இங்க உன்னுடையது? இதெல்லாம் அறியாமை தானே. ஒரு செயல் மீது நாம் போர்த்துகிற இந்த நல்ல போர்வை என்னன்னாலும் அறியாமை தானே. ஒரு செயல் மீது நாம் போர்த்துகிற தீமையான போர்வை எதுனாலும் அறியாமை தானே. இந்த அறியாமையால் என்ன விளைகிறது? ஒன்று ஆணவம் விளைகிறது, இன்னொன்று அச்சம் விளைகிறது. நல்லது நினைச்சுன்னா ஆணவம் பிறகுது, தீயது நினைச்சுன்னா அச்சம் உருவாகுது. அச்சம் எங்க கொண்டு போகுது? உன்ன குற்ற மனசாட்சி கொண்டு போகுது. ஆணவம் எங்க கொண்டு போகுது? அடுத்தவங்களை தாழ்வுபடுத்துது, அடுத்தவங்களை குற்றப்படுத்த பார்க்குது. இவ்வளவு பெரிய இருள் வச்சிருக்கிறோம். இவ்வளவு பெரிய இருள் சேர்ந்து எதனால? வினையை பற்றிய புரிதல் இல்லாததினால். இந்த இருள் எதனால் உண்டாகுது? வினையை பற்றிய புரிதல் இல்லாததினால் இவ்வளவு இருள் நம்முடைய இதயத்தில் வந்து சேர்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? இருள் சேர், இரு வினையும் சேரா,
இறைவன் பொருள் சேர் புகழ் புரித்தார் மாட்டு. இறை என்பது ஒரு உண்மை பொருள். உலகத்தின் அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை செயல்களுக்கும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இயக்கமாகவும் வினையாகவும் அதுதான் வினைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனைத்திலும் இறைதான் வினைப்படுகிறது. நீ ஒண்ணும் வினைப்படல, உன்னால இதெல்லாம் வினைப்பட முடியாது. நீங்கிற ஒண்ணு அது இல்லாம கிடையாது, அவன் இல்லாம நீ கிடையாது. உன் இதயம் துடிக்காது, உன்னால் சுவாசிக்க முடியாது, உன் உறுப்புகள் இயங்காது, உனக்கு சிந்தனை எழாது, உனக்கு விருப்பம் விளையாது, உன் கை நீளாது, உன் கால் நடவாது. அத்தனைக்கும் ஆதாரமா ஒண்ணு இருக்கு. அப்ப உன்னுடைய வினைகளுக்கான அத்தனை புகழை அவங்க கொடு, அவங்ககிட்ட கொடு. நான் நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல, செய்ய முடிந்ததை, செய்ய சொன்னதை, செய்ய வைத்ததை செய்தேன், அவ்வளவுதான். நான் வினைப்பட்டேன், விருப்பத்தோடு வினைப்பட்டேன், விருப்பத்தோடு கடமையாற்றினேன். எனக்கும் அதற்கும் அவ்வளவுதான் தொடர்பு, எனக்கும் அதற்கும் அவ்வளவுதான் உறவு, எனக்கும் அதற்கும் அவ்வளவுதான் உரிமை. மற்றது பழியோ புகழோ அது யாருக்கு? சொன்னால நல்லவனா நல்லவனா அது யார சொல்லிட்டோம்? டேய் அர்ஜுனா, கர்ணா, எவனா இருந்தாலும் ஒதுக்கடா, நல்லவனாலும் அது எங்க வந்து சேரட்டும், புகழ் என்றாலும் அது எண்ணத்துல வந்து சேரட்டும், பழினாலும் அது எங்க வந்து சேரட்டும், ஏன்ட்டு வந்து சேரட்டும், நீ ஒதுக்கடான். உனக்கு முடிஞ்சதே செஞ்சுட்டு போ. நல்லது செஞ்சு ஆணவம் படாத, தீமை செஞ்சு அச்சமும் படாத. எதுவும் உன்னால் ஆனது இல்லை, எதுவும் யாரால் ஆனது இல்ல, உன்னால் ஆனது இல்லை. உண்மை பொருள் என்ன என்பதை புரிந்து கொள். இறைவன் எனும் அந்த உண்மை பொருள் இன்னதென்று புரிந்தால் அனைத்து புகழுக்கும் அனைத்து செயலுக்கும் அனைத்து ஆட்சியும் காட்சியும் அவனே என்பதை நீ விளங்கிக் கொண்டு ஒப்படைத்து விட்டு உன் வினைகளை மட்டும் நீ ஆற்றிவிட்டு வினைகளோடான உன்னுடைய உறவை முடித்துக் கொண்டு நீ நகர்ந்து போய்கொண்டே இருந்தால் உன் மனசுல இருள் வந்து சேர போகிறது இல்லை. இதய வெற்றிடமா எப்பவுமே வெளிச்சமா காலியா இருக்கும். வெற்றிடம்னா காலி தானே, அங்க வெளிச்சம் தானே செய்யும். இருளுக்கு அங்க இடம். ஏன் அடைக்கிற மனதை? ஏன் தேவையில்லாத பார்வைகளால் அடைச்சிக்கிற? யாரையும் வெற்று கண்ணோடு வெளிச்சமா பாரு. இன்னைக்கு இலக்கியா, இன்னைக்கு சாமி, இன்னைக்கு அண்ணாமலை, இன்னைக்கு அண்ணாமலை. இப்ப எப்படிங்கிறாரு? இப்ப என்ன தெரியுது? நேருக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? வராத, கொண்டு வராத, அந்த கண்ணாடி போடவே போடாது, அது இருள். முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏற்றுநிலை. தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் ஏற்றுநிலை. அவன் முடிந்தது என்று சொன்னதை உன்னால் எப்படி தொடர முடியும்? முடிந்த செயலைக்கு நீ முற்றுகை புள்ளி வைக்காமல் நீ ஏன் உன் மனதில் அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய்? நீ எத்தனை நல்லது செய்தாய், நீ எத்தனை கெட்டது செய்தாய், நீ எதனையெல்லாம் நல்லது என்று பட்டியல் போட்டிருக்கிறாயோ அத்தனையும் உண்மையிலேயே நல்லதுதானா உனக்கு தெரியுமா? நீ எத்தனையெல்லாம் தீமை செய்தேன் என்று பட்டியல் வைத்திருக்கிறாயோ அத்தனையும் தீமை தானா உனக்கு தெரியுமா? தீரும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் போது அடுத்தவர் செயல்கள் உனக்கு நல்லதாகவும் தீமையாகவும் எப்படி இருக்க முடியும்? உன்னுடைய செயல்கள் அடுத்தவருக்கு நல்லதாகவும் தீமையாகவும் எப்படி இருக்க முடியும்? இங்கதான் நல்லது இல்லை கெட்டது இல்லையே. பொருந்தது பொருந்தல்ன்றது மட்டும்தான் இருக்குது. நல்லது எது கெட்டது எது இருக்கிறது? இப்போ வினைகளை பற்றிய உன்னுடைய புரிதல் என்ன? செயலை நீ எப்படி பார்க்கிறாய்? செயலை எப்படி கருதுகிறாய்? ஒரு செயலோடு உன்னுடைய உறவு என்ன? ஒரு செயலை எப்படி செய்கிறாய்? செயல் முடிந்தால் நீ அதனோடு உள்ள உன்னுடைய பந்தத்தை, உன்னுடைய பற்றை, உன்னுடைய உறவை முறித்துக் கொள்கிறாயா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. கேள்வி என்ன? ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டா அதன் மீதான உன்னுடைய பற்றை, பந்தத்தை, உறவை நீ முடித்துக் கொள்கிறாயா இல்லையா? அமிழ்தன் பாடினான், இது என்னது? அமிழ்தன் பாடினான், இது என்னது? என்ன வினை இது? பாடினான். இப்ப அமிழ்தன் பாடினான், கேட்டோம், முடிஞ்சிச்சு. நான் எப்படி பாடினேன் தெரியுமா?
எவ்வளவு அழகா பாடம் தெரியுமா, நான் நல்லா பாடம் தெரியுமா, அதீதன் வாசித்தான், முடிஞ்சு போச்சு இல்ல. நான் எப்படி வாசம் தெரியுமா, எவ்வளவு நல்லா வாசம் தெரியுமா, எவ்வளவு அழகா வாசம் தெரியுமா, தன்னால என்ன வந்துட்டு திமிர் வந்துட்டு, கர்வம் வந்துட்டு, ஆணவம் வந்துட்டு. நான் இல்லாம எப்படி, நான் செய்யாம எப்படி, நான் உதவாம எப்படி, நான் கொடுக்காம எப்படி, நான் பார்க்காம எப்படி, நம்ம என்ன வந்து அனைத்து ஆணவமும் அங்க முளைச்சுக்குது. ஆணவம் ஒரு இருள், அறியாமை ஒரு இருள், அச்சம் ஒரு இருள். இந்த இருள் எல்லாம் எதிலிருந்து முளைக்கிறது? செயல் பற்றிய உங்களுடைய கருதுகோளில் இருந்து முளைக்கிறது. செயலை செய், செய்ததை செய்து முடிந்ததோடு விட்டுவிடு. செயல் என்ன பண்ணிடணும்? செஞ்சுட்டு விட்டுடணும். அதை பற்றி நல்லது கெட்டதை எங்க தூக்கிட்டு வரக்கூடாது? மனசுல தூக்கிட்டு வரக்கூடாது, அடுத்த நாளுக்கு தூக்கிட்டு வரக்கூடாது, அடுத்த பிறவிக்கு தூக்கிட்டு வரக்கூடாது, அடுத்த விடியலுக்கு தூக்கிட்டு வரக்கூடாது, அதை சுமந்துட்டே தெரியக்கூடாது. அந்த கண்ணாடி போட்டே அந்த செயலோடு சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. உன்னில் உள்ளது வெளிச்சம், உன் மனம் என்பது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இருள் சேரக்கூடாது. சொல்லுங்க, என் மனதில் என்ன சேரக்கூடாது? இருள் சேரக்கூடாது. இருள் எதன் வழியாக சேர்க்கிறது? வினைகள் மீது நான் போர்த்துகிற இருமை கருத்தின் விளைவாக சேர்க்கிறது. ஏன் வினைகளின் மீது இருமை கருத்து நான் போத்துறேன்? இறைவன் அந்த வினைக்கு என்ன பொருள் வச்சிருக்கிறான்றது எனக்கு புரியல. புரியுதா உங்களுக்கு? இறை அந்த செயலுக்கு என்ன பொருள் வைத்திருக்கிறார் உண்மை பொருள் எனக்கு விளங்கவில்லை. ஆகவே என்னுடைய பொய்மையான இருமை கருத்தை மீது நான் போர்த்தி பார்க்கிறேன். அதன் வழியாக பற்று, பாசம், பந்தம் எனக்கு தொடர்கிறது. அந்த வினைகளை பற்றிய கருதுகோள், அந்த வினைகளை பற்றிய உறவே என் உள்ளத்தில் இருளாக மாறுகிறது. அது என் வாழ்வுக்கு தடையாக, என் வளர்ச்சிக்கு தடையாக, என் புகழ்ச்சிக்கு தடையாக, என் எழுச்சிக்கு தடையாக இருந்து விடுகிறது. உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்படிதான் பாக்குறோம்? நல்லது செஞ்சவங்க, கெட்டது செஞ்சவங்க. இந்த பார்வையில மட்டும்தான் பாக்குறோம். இதை தவிர வேற எந்த பார்வையில யாரையா பார்க்கணுமா பாருங்க. இவங்க எனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க, இவங்க எனக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்காங்க. அடுத்தவங்க அப்படி பாக்குற நம்ம எப்படி பார்ப்போம்? அப்படிதானே பார்ப்போம். நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்கிறேன். செயல் மீது இவ்வளவு பற்று வேணாம், வினை மீது இவ்வளவு பற்று வேணாம். வினைகள் செய்யப்பட்டது, அந்த வினைகளால் விளையும் விளைவுகள் மீது உனக்கு என்ன வேணாம்? பற்றுகள் வேணாம். இறைவா நீ என்னை செய்ய வச்ச, நான் செஞ்சிட்டேன். இறைவா நீ என்னை பாட வச்சு, நான் பாடிட்டேன். இறைவா என்னை நீ பேச வச்ச, நான் பேசிட்டேன். இறைவா என்னை இதை நீ படைக்க வச்சு, நான் படைச்சிட்டேன். இதனுடைய பலன்கள்லாம் யாருக்கு? நல்லதா இருந்தாலும் உனக்கு, கெட்டதா நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாது. நீயே பார்த்துக்கோ. விற்று அமைதிப்படு. நீ காலியாயிடு, எம்டி ஆயிடு. ஒரு செயலை முடிச்சுட்டா நீ என்ன ஆயிடு? செய்யற வரைக்கும் எப்படி செய்ய போறோம், எவ்வளவு திறமையா செய்யலாம், எவ்வளவு சரியா செய்யலாம், எவ்வளவு நல்லா செய்யலாம், எல்லாத்தையும் யோசி. செஞ்சு முடிச்ச பிறகு என்ன பண்ற? விட்டு. அதை பத்தி எந்த நல்லது கெட்டமும் பேசாத. வினைகளில் இருந்து உன்னை விடுவித்துக் கொள். முடிந்த வினைகளில் இருந்து உன்னை விடுவித்துக் கொள். முடிந்த வினைகளில் இருந்து உன்னை விடுதலை செய்து கொள். அதனோடு பந்தப்படாதே, அதனோடு கட்டப்படாதே, அதனோடு உறவுப்படாதே. அதனை எல்லாம் முறித்துக்கொள். நீதிபதி ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. நீதிபதி ஒரு தீர்ப்பு எழுதுகிறார். மரண தண்டனை தீர்ப்பு எழுதுகிறார். தீர்ப்பு எழுதிட்டு என்ன பண்றாரு? பேனாமுள்ள உடைச்சு போட்டுறாரு. ஏன்? பிலாத்து கதை உங்களுக்கு தெரியுதானே? இவரை சிலுவையில் அறையும் கூக்குரலிட்டாங்களாம். உடனே இந்த பழிப்பாவத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த தீர்ப்பை எழுதிட்டு ஒப்படைப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டானா? என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடிக்க கை கழுவுறீங்க. நல்லதா கெட்டதா தெரியாது, என் உடலுக்கு பொருந்துமா பொருந்தாதா தெரியாது. எனக்கு முன்ன வைக்கப்பட்டது நான் பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன். இதை என் உடலுக்கு பொருத்தமா செரிமானிச்சு சத்துவா சேர்த்துக்கிறதும், தேவையில்லாத பொருந்தாதத கழிவா கழித்து வெளியே தள்ளி என்னை பிழைக்க வைக்கிறதும் இறைவா உன் பொறுப்பு. நான் என்ன பண்ணிடுறேன்?
என்னுடைய செயலை நான் செஞ்சுட்டேன், அதுக்கு மேல எனக்கு எந்த அறிவும் கிடையாது, அதுக்கு மேல நான் எதுவும் செய்ய முடியாது, ஆக நான் என்ன பண்ணிடுறேன், கை கழுவிடுறேன். அப்படி ஒவ்வொரு செயலுக்கு பிறகு என்ன பண்ணேன், கை கழுவு. நான் பேசி முடிச்ச பிறகு கை கழுவணும், நீங்க வாசு முடிச்ச பிறகு கை கழுவணும், நீங்க கேட்டு முடிச்ச பிறகு கை கழுவணும். ஒரு பிள்ளைய கை கழுவிட்டு போக வேண்டியதானே, கழுவே இல்லையே. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செஞ்சதை பற்றியோ பொண்டாட்டி தனக்கு செஞ்சதை பற்றியோ வாழ்நாள் முழுக்க என்ன பண்றதே கிடையாது, கை கழுவுறதே கிடையாது. அப்ப ரெண்டு பேர் கை என்ன ஆகும், திட்டு திட்டு கை கழுவாவே இருந்தா ரெண்டு பேர் கை அப்படின்னு நாத்தடிக்கும். வாயை திறந்தாவே நாத்தடிதா இல்லையா? புருஷன் பொண்டாட்டி வீட்டுல வாயை திறந்தாவே நாத்தடிதா இல்லையா? தோண்டி தோண்டி பேசுறமா இல்லையா? பழங்கதெல்லாம் பேசுறமா இல்லையா? நீ அப்ப இப்படி செஞ்சு நீ இப்படி செஞ்சு எல்லாத்தையும் கலரி கலரி பேசுறமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் என்ன பண்ணவே இல்லை அந்த குடும்பம், இன்னும் அந்த குடும்பம் என்ன பண்ணவே இல்லை, கை கழுவே இல்லை. அப்படி உன்னை பத்தி என்ன பத்தி நினைக்கும் போது நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கிறோமே, நம்ம கை கழுவணுமா? செஞ்சவங்களை விட்டு தொலைச்சோமா? நல்லதோ கெட்டதோ முடிஞ்சு போச்சு விட்டோமா? நகர்வே இல்லையே. மனசை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதே இல்லை. போட்டு அடைச்சிட்டே இருந்தா எவ்வளவு பெரிய இருள், எவ்வளவு இருள் செய்யறோம். அது நமக்கு நரகமா இருக்குமா, நன்மையா இருக்குமா, அழிவா இருக்குமா, வளர்ச்சியா இருக்குமா? மனுஷன் எவ்வளவு பெரிய உண்மைய எவ்வளவு அழகா சீரா சொல்லிட்டு போயிருக்கான். இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான். எல்லாத்துக்கும் உன் கோணம் இல்லடா, எல்லாத்துக்கும் உன் பார்வை இல்லடா, எல்லாத்துக்கும் உன் புரிதல்டா. இங்க இருக்கிற உண்மை இறை என்பது ஒரு உண்மை, மெய்ப்பொருள். அந்த உண்மைக்கு ஒரு கோணம் இருக்கு, அந்த உண்மைக்கு ஒரு பார்வை இருக்கு. அது உனக்கு தெரியுமா? உன் நல்லதுதான் அதனுடைய நல்லதா, உன் கெட்டதுதான் அதனுடைய கெட்டதா? உனக்கு அந்த புரிதல் இருக்கா? புரிதலால் மட்டும்தான் உன் மனசை வெளிச்சமா வச்சுக்க முடியும். ஆக உண்மையை பற்றிய சரியான புரிதலை பெறு. உண்மையை பற்றிய சரியான புரிதலை பெறுவது என்பது இறைவனை பற்றிய சரியான புரிதலை பெறுவது. இறை என்பதும் உண்மை என்பதும் வேற வேற கிடையாது. புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ பழியோ புகழோ அதை விட்டுவிடு, அவனிடம் ஒப்படைத்து விடு. வாழ்க்கை என்பது என்னது, நகர்ந்து போறது. வாழ்க்கை என்பது என்னது, நகர்ந்து போறது, கடந்து போறது, மாற்றங்களை சந்தித்துக் கொண்டு நீ மலர்ந்து விரிந்து கொண்டே போவது. இருளாயிட்டா என்ன பண்ணுவ, நின்றுடுவா அங்கேயே. ஏன்னா தடவை இல்லை, வெளிச்சத்துல தெளிவா பார்வை தெரிஞ்சு நீ முன்னோக்கி நகர்ந்து போறதுக்கும் இருள தடவின்னு அங்கேயே நிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு தானே. வேகம் குறைந்தில்ல, வேகம் குறைந்தில்ல. செயல்களை நீ முடித்துக் கொள்ளாவிட்டால் பாரம் கூடுதில்ல. ஏதோ ஒரு வசனம் இருக்குல்ல பைபிள்ல, வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணுவோம். உன்னுடைய ஓட்டத்தை, உன்னுடைய வாழ்க்கைய நீ பொறுமையா நிதானமா உன்னுடைய வேகத்தின் அளவுல நீ போனோம்னா தேவையில்லாத பாரத்தெல்லாம் என்ன பண்ணியாகணும், விட்டாகணும், கடிச்சாகணும், தூக்கி எரிஞ்சாகணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. எல்லாரும் உனக்கு என்னென்ன செஞ்சாங்க, நீ எல்லாருக்கும் என்னென்ன செஞ்ச, அது நல்லது எது கெட்டது எது, இது எல்லா மனசுல தூக்கி வச்சுக்கணும்னா என்ன பண்ண முடியாது, நகர்ந்து போக முடியாது, அங்கே நின்றுவேன். வாழ்க்கை என்னும் பயணத்துக்கு பாரம் தேவையில்லை, பாரம் கூடாது, பாரங்களை விட்டுடணும். மனதை இருளால் அடைத்துக் கொள்ளக்கூடாது, விற்று நகர்ந்து போ. என்ன பண்ண, நகர்ந்து போ. தாராளமா நீ நன்கொடை கொடுத்ததா கூட, பெரும் உதவி செஞ்சிருந்தா கூட, ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்திருந்தா கூட, நான் செஞ்சேங்கிற எண்ணமே கொள்ளாத, நான் செஞ்சுக்கிற எண்ணமே கொள்ளாத. நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன், இவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன், இவ்வளவு பேருக்கு வெடி சட்டை கொடுத்தேன், இவ்வளவு பணத்தை வாரி வாரி இறைச்சிங்கிற அந்த எண்ணமே உனக்கு வேணாம். அந்த எண்ணம் ஒரு இருள், அது ஒரு பற்று. அங்க நான்கிற ஆணவம், என்னாலதான், நான் தான் செஞ்சேன், நான் தான் கொடுத்த திமிரு தன்னால உனக்கு வந்துடும். விட்டு வேணாம். செய்ய முடிந்ததை
செய்ய வைத்தான், இறைமை செய்ய வைத்தது, இயற்கை செய்ய வைத்தது, நான் செய்து முடித்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது 4 பேருக்கு நல்லதாகவும் இருக்கலாம், 40 பேருக்கு கெட்டதாக இருக்கலாம். எனக்கு தெரியாது. நான் இப்ப நான் பேசுறது அப்படிதான் நடக்குது. நான் பேசுறது அப்படிதான் நடக்குது. ஒரு 4 பேர் நல்லா பேசுறான், உண்மை பேசுறான்னு சொல்றாங்க. ஒரு 40 பேர் என்ன சொல்றாங்க, அவன் தப்பா பேசுறான், கெட்டதை பேசுறான், ஜனங்களை தப்பா வழிபடுத்துறான் அப்படின்லாம் பேசுறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இதுல இருந்து எதை நான் தூக்கி வச்சுக்கிறது? எதை தூக்கி வச்சாலும் எனக்கு பாரலாம். உள்ளத்தை இருளாக்கிக் கொள்ளாதே, உன் வெளிச்சத்தை நீ அடைத்துக் கொள்ளாதே, உன் வெளிச்சத்தில் நீ இயங்கு. வினைகளை பற்றிய புரிதலை மாற்று, வினைகளை பற்றிய புரிதலை சரிப்படுத்து. வினைகளுக்கெல்லாம் நாயகமாய் இருப்பது எது? கடவுள். நல்லா புரிஞ்சுக்க. வினைகளுக்கெல்லாம் நாயகமா இருப்பது எது? கடவுள். எந்த வினைக்கும் நான் நாயகம் கிடையாது, நான் ஒரு கருவி. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில். ஆமாயா, உயிராயிருந்து, உணர்வாயிருந்து, ஆற்றலாயிருந்து, இயக்கமாயிருந்து அவன் ஆட்டுவிக்கிறான், நான் ஆடுறேன். இதுல நான் எங்க, நீ எங்க? உன்னால் எங்க, என்னால் எங்க? உனது எங்க, எனது எங்க? நான் என்ன சொல்லி விட்டுறேன் உங்களுக்கு? நான் இல்ல, எனது இல்ல, என்னால் இல்ல. எப்ப சொல்லிவிட்டாங்க? ஓ மை காட். ஒரு சிவராத்திரி சொல்லுங்க எல்லாரும். நான் இல்ல, ஆடேங்கப்பா, ஆத்தாடி ஆத்தா, இப்படிலாம் போயிச்சிருக்கேன். இதெல்லாம் போயிச்சுனே வரண்டி. சொல்லுங்க. நான் இல்ல, எனது இல்ல, என்னால் இல்ல. அவ்வளவுதான். போ, டேக் இட் ஈஸி, நகர்ந்து போ, முன்னேறி போ. அப்படி போனா இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.